வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பயிற்சி 2026ஆம் ஆண்டில் குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற போகிறார். இந்த உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் ஒரு வருட காலகட்டத்திற்கு 25ஆம் தேதி ஜூன் மாதம் 2027 வரைக்கும் அந்த உச்சம் பெறக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள். இந்த ஒரு வருடத்திற்குள்ள குரு அதிசாரம் அடைவார், வக்ரம் அடைவார், மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வருவார். இந்த மாதிரியான சில மாற்றங்களும் இருக்கும். இந்த குரு பகவானின் உச்ச சூழ்நிலை என்னென்ன ஒரு மாற்றங்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் தனுசு ராசி என்பர்கள். தனுசு ராசிக்கு அதிபதியே அந்த குரு பகவான் தான். இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைகிறார். இது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம்தான். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப விளையாட்டுத்தனமாக சில ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். ஏன்னா இவர்களுக்கு எதையுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான நெகட்டிவான ஒரு அமைப்பு அப்படின்றது கிடையாது. எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கக்கூடியவர்கள், நேர்மறையான எண்ணங்கள் அதிகப்படியாக இருக்கும். அதனால் ஒரு விளையாட்டு போக்கோட சில அதிகப்படியான ரிஸ்க் யாராலெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சில ஒதுக்கின வேலையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். இந்த தனுசு ராசி என்பர்கள் ஐடி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக ரஃப்பான ஒரு டாஸ்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த ராசி என்பர்களுக்கு தான் அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா இவங்க தான் அதை ரொம்ப எளிதாக ஒரு நேர்மையோடு ரொம்ப விரைவாக செய்து முடிக்கக்கூடியவர்கள். மற்றவர்கள்கிட்டலாம் கொடுத்தோன்னா அந்த ப்ராஜெக்ட் இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த தனுசு ராசி என்பர்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாச்சு அப்படின்னா அதை எவ்வளவுக்கு எவ்வளவு துரிதமாக செய்ய முடியும், அதே மாதிரி கரெக்டாக செய்ய முடியும். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். வேலையை யார் வேணாலும் செய்யலாம், ஆனால் அது கரெக்டாக செய்கிறாங்களா அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலே. அதை செய்து முடிக்கக்கூடியவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக நிறைய இடத்துல ஒரு தோல்விகள் இருந்திருக்கு. அதெல்லாம் இல்லாமலாம் கிடையாது. ஆனால் அந்த தோல்விகளையும் தடைகளையும் தாண்டி வந்த இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருடங்களுக்கு மேலாக சில பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, உடல்நலனில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள், திடீர்னு இருந்தாப்புல விபத்து ஆகிப்போச்சு, ஒரு 3 மாதம் 6 மாத காலத்திற்கு வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, அது எல்லாத்தையும் கடந்து வந்து இப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், இப்போ ஒரு காசு சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன், இன்றைக்கி நேரத்துக்கு பொருளாதார ரீதியாக குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு குரு பகவான் அப்படியே யூடர்ன் போட்டு உங்களுக்கு 8ஆம் இடத்துல வர்றார், உங்களுடைய ராசி அதிபதியே. அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது. நான் முதலே சொன்ன மாதிரி சர்வசாதாரணமாக விளையாட்டு போக்காக சில ரிஸ்க்குகளை எடுக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த ஒரு வருடத்திற்கு இந்த ரிஸ்க் டேக்கிங்கை இருக்கக்கூடாது. ரிஸ்கெல்லாம் எடுக்கவே கூடாது. இருக்கிற வேலையை டெய்லி காலையில் எந்திரிச்சு செஞ்சு நீங்கள் தூங்கினாலே போகிறோம். டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு ஓய்விடுங்க. இதை மட்டும் செய்துட்டு வந்தீங்கன்னாலே போகிறோம். மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதை விட்டுட்டு நான் புதுசாக தொழில் தொடங்க போகிறேன், புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், புதுசாக வீடு கட்ட போகிறேன், இதை எல்லாத்தையும் பண்ணவே கூடாது. இந்த ஒரு வருடம் வீடு கட்டுறதை நிப்பாட்டணும், இந்த ஒரு வருடம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நிப்பாட்டணும், இந்த ஒரு வருடம் யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது. முக்கியமாக யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அது திரும்ப வராத ஒரு சூழ்நிலைகள் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய ஆபரணங்கள், அதாவது தங்க நகைகளெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ரிஸ்க்குன்றது இவர்களுக்கு ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரி. வீட்டில் தங்கம் இருக்கும், ஆனால் அது எவ்வளோ இருக்குன்றதை இவங்க கணக்கு வச்சுக்க மாட்டாங்க. அது இருந்ததே, தோடு இருந்ததே, பிரேஸ்லெட் இருந்ததே, செயின் இருந்ததே, இது இருந்ததே அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய இருந்ததா இல்லையா அப்படின்றத இவர்களால் நினைவுபடுத்த முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஞாபக மறதி அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும்.
இருக்கும். அதனால ஆபரண தங்க நகைகளை பார்த்தீங்கன்னா ஒரு டைரி போட்டு எழுதி வைங்க. என்னென்ன இருக்கு வீட்டில், என்னென்ன வீட்டில், அதாவது அடகு கடையில் வச்சிருக்கிறீங்க, மார்க்கெட்டில் என்னென்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் ஒரு டைரி போட்டு எழுதுறது தான் நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் நகைகள் தொலைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கும். இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த வருடத்தில் செய்யக்கூடாத முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக காலி ஆகிடும். ஏன்னா 3 வருடத்திற்கு முன்னாடி இந்த தனுசு ராசி என்பவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட அவரவர்களினுடைய வருமானத்திற்கு தகுந்த மாதிரியான இழப்புகளை அனுபவிச்சிருப்பாங்க. சில பேர் பெரிய அளவுக்கு வேலை பார்த்துட்டு இந்த ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் போட்டு 10 லட்சமும் ஸ்வைப்பு. சில பேர் சின்ன வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் போட்டு அந்த 1 லட்சமும் ஸ்வைப்பு. இப்படி அந்த 3 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழ்நிலைகள் அப்படின்றது இப்போ 2 மடங்காக வருவதற்குண்டான ஒரு தருணம். அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதை நீங்கள் செய்யவே கூடாது. அந்த பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது. பண்ணினீங்க அப்படின்னா பெரும் ஆபத்து காத்துட்ருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் ஜாக்பாட்லாம், அதாவது திடீர் யோகங்கள் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துல குரு வந்தாச்சு அப்படின்னாலே சில இடத்துல மறைமுகமான ஒரு வருமானம் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா லாட்ரிலாம் இருக்கும். அந்த மாதிரியான லாட்ரி யோகத்தை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால் தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா மறைமுக வருமானங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, அங்கே கன்சல்டண்ட்டாக இருக்கிறீங்க, அங்கே ஒரு கமிஷன் உத்தியோகம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கமிஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வருமான வாய்ப்புகள் அப்படின்றது உயர்வதற்குண்டான ஒரு நேரம். இந்த தனுசு ராசி என்பவர்கள் யார் யாரெல்லாம் கடகராசியோடு ட்ராவல் பண்ணுறீங்களோ இந்த ஒரு வருடத்திற்கு இந்த தனுசு ராசி என்பவர்கள் கடகராசியோட டிராவல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த வருடம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். சில பேர் கணவன் மனைவியாக இருக்கிறீங்க அப்படின்னா பிரிவுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். கடைசி நேரத்தில் அதை நின்று போகிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்குது. அம்மாவினுடைய உடல் நலனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அம்மாவினுடைய உடல் நலனில் அந்த ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வருது அப்படின்னாலே அதற்குண்டான சில மருத்துவ ஆலோசனைகளை பெறது நல்லது. உங்களுக்குமே தனுசு ராசி என்பவர்களுக்குமே பார்த்திங்கன்னா கொழுப்பு சம்பந்தப்பட்ட, கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், ஒபிசிட்டி, உடல் பருமன், அடுத்து கேஸ்ட்ரிக் அலர்ஜி இது எல்லாமே வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால் ஜங்க் ஃபுட்டை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா வெளியிடத்தில் போய் சாப்பிட்றது அப்படின்றது பெரிய அளவுக்கு தொந்தரவை கொடுக்கும். அடுத்து நான்வெஜ், அசைவ உணவுகளை மாசத்திற்கு 2 தடவை எடுத்துக்கோங்க தனுசு ராசி என்பர்கள். ஏன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தாலே இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. அதனால உங்களுக்கு மாசத்துக்கு 2 வாட்டி அசைவ உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உடல் தொந்தரவுகள் இருந்து நீங்க நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திர அன்பர்கள் மூலம் நட்சத்திர அன்பர்கள். இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் கடன்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு நேரம். தேவையே இல்லாத ஒரு செலவுகளுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. பூராடம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு ஆடம்பர ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக சில அனாவசிய செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரம். நம்ம வீட்டில் புது கார் வாங்கி போடு, இன்னொன்று செகண்ட் ஹேண்டில் வாங்கி போடு, இந்த இடத்துல டிவியை மாற்று, இந்த இடத்துல ஒரு வீடை வாங்கு, இப்படின்னு அனாவசியம். ஏற்கனவே சொந்த வீடு வச்சுருப்பீங்க இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள். திரும்பியும் வேறு ஏதாவது ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி அதில் போய் லாக் ஆகக்கூடிய ஒரு செலவுகள், இது எல்லாமே இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு வரும். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய உயர் பதவிகளை தக்க வச்சு கொள்வது மிக முக்கியமான ஒரு வேலை. ஏன்னா உயர் பதவிகளுக்கு ஆபத்து அப்படின்றது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தான் இருக்குது. அதில் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.